அவர் ஏற்கனவே ஆமா மருத்துவரா அவர் மகன் கூட இப்போ மருத்துவமனை எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பெருசா நல்ல வசதிமா. அவர் தான் மருத்துவர் தான். அவர் நிறைய மருத்துவர், அவர் பெரிய மருத்துவமனை எல்லாம் கட்டி வச்சிருக்காரு. மகளும் டாக்டர். அவர் அபுதாபிக்கு ஏதோ ஒட்டகை மேய்க்க போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஏமா அவர் இங்கே தான்மா கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு 10,000 கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்காருங்கிறாங்க. 10,000 கோடியில கூட நீங்க விட்டுவீங்க ஒன்று திமுகல அந்த 10,000 கோடி ஒரு 5 சைபரை குறைச்சிருவாங்க. அது கூட வச்சிருப்பாரு. அவர் ஏன் இப்போ வந்தார்? அவருக்கு என்ன வேலை இருக்குது? இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, இப்போ எலெக்ஷன் வந்தால் எல்லாம் வருவாங்க, எல்லாம் முட்டை கொடுப்பாங்க ஸ்டாலின். திருமாவளவன் போய் ஹெலிகாப்டரில் பூ போட்டார். நாங்களாம் இப்படி தான் போடுறோம் பூ, கல்யாணத்துக்கோ வாக்குனாலும் இப்படி தான் போடுறோம். ஏன் ஹெலிகாப்டரில் போட்டார்? அப்போ அந்த நவீனத்தை தேடுறாரு அவர். அது எவ்வளோ வரும்? 1 லட்சம் பூவுக்கு மட்டும். அதெல்லாம் எனக்கு பெரிய அப்பாட்டக்கிற அவரு, பெரிய அப்பாட்டக்கிற கோட் சூட்டோட நின்றுட்டாக்கா அவர் மேலே ஹெலிகாப்டர் வச்சு பூத்துக்குறாங்க. எங்கெங்க வளங்கள் இருக்கு, எங்க நிலங்கள் இருக்கு, எங்க ஆட்டைய பண்ணோம், எங்க அநியாயம் பண்ணோம். இவர் வந்து பாஸ், ஸ்டாலின் வந்து பிக் பாஸ். அதனால வந்து பிக் பாஸ் வந்து எதுவும் வேலை செய்ய மாட்டார். அவர் சும்மா அப்படியே நடந்து வருவார், நிற்பார். ஆஹா கமலஹாசன் பேசுன மாதிரி பிக் பாஸே உள்ளே போயிட்டார். இப்போ இவர் ஒரு பிக் பாஸ் உள்ள 2 பிக் பாஸ் இருக்குது திமுகவில். பேருங்களை பார்த்தீங்களா? ஒரு நேரத்தில் சாராயம் வித்துச்சு, கல் வித்துச்சு. இப்போ எல்லாம் விதவிதமாக வருது. கஞ்சா, குக்ரேனா எல்லாம் வருது. காரணம் வந்து மாடல் ஆட்சி நடக்கிறதுனால மாடலாக வந்து மது போதையில் இருக்காங்க. ஸ்ரீகாந்துக்கு வந்து கொடுத்தது யாரா? திமுக. செக் பண்ணாக்கா அவரை போதையில் கடந்துருப்பாரு, மல்லா துணிமணியெல்லாம் இல்லாமல் கடந்துருப்பாரு. அதனால் வந்து பிடிச்சிருப்பாங்க. மேட்ரு வெளில வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அதிமுக மேலே பழைய போடுவாங்க. அதிமுக திமுகவில் போடுவோம், ரெண்டும் ஒன்று தான். தமிழ்நாட்டு மட்டும் தான். ஆந்திராவில் நடக்குதா, கேரளாவில் நடக்குதா? எங்கேயும் நடக்கலை. தமிழ்நாட்டில் அதிக காரணம் என்னென்னா கையாலாகாத முதலமைச்சர். குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அம்மா வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். அம்மா, புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீமானை பத்தி ரொம்ப தவறா அவதூறா பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவலா வந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படி அவர் தப்பா என்ன பேசியிருக்காரு? யாருண்ணா கிருஷ்ணசாமி? அவரை பற்றியே தெரியல. நீ எப்படி ஒரு கட்சியில் கொள்கை என்ன கட்சி வச்சிருக்காரு அவரு? என்ன கட்சி வச்சிருக்காரா? புதிய தமிழகம் அவர் கட்சி தானே அது. ஓ, அவர் ஏற்கனவே ஆமா மருத்துவரா, அவர் மகன் கூட இப்போ மருத்துவமனை எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பெருசா நல்ல வசதிமா. அவர் தான் மருத்துவர் தான். அவர் நிறைய மருத்துவர், அவர் பெரிய மருத்துவமனை எல்லாம் கட்டி வச்சிருக்காரு. மகளும் டாக்டர். அவர் அபுதாபிக்கு ஏதோ ஒட்டகை மேய்க்க போயிட்டாருன்னு சொன்னாங்க. ஏமா அவர் இங்கே தான்மா கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு 10,000 கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்காருங்கிறாங்க. 10,000 கோடியில கூட நீங்க விட்டுவீங்க ஒன்று திமுகல அந்த 10,000 கோடி ஒரு 5 சைபரை குறைச்சிருவாங்க. அது கூட வச்சிருப்பாரு. அவர் ஏன் இப்போ வந்தார்? அவருக்கு என்ன வேலை இருக்குது? இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, இப்போ எலெக்ஷன் வந்தால் எல்லாம் வருவாங்க, எல்லாம் முட்டை கொடுப்பாங்க ஸ்டாலினுக்கு. இந்த ஒத்த சீட்டு வாங்கிறதுக்கு இப்போ கிருஷ்ணசாமி அறிவிருக்காரு. பார்ப்பாங்க யாரை அடித்தா நம்மளுக்கு வந்து ஸ்டாலின்கிட்ட பேர் கிடைக்கும். இப்போ திமுகவுக்கு வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த துண்டு சீட்டு, துக்குடா சீட்டு, ஒத்த சீட்டு, 2 சீட்டு, 3 சீட்டு, இந்த மாதிரி பார்ட்டி தான் வந்து நிற்கிது. இப்போ அதில் வந்து இவர் வந்து ஒரு சீட்டு வாங்கிறதுக்காக வந்து நிற்கிறாரு. மானமா இல்லையா அந்த ஆளுக்கு? வெக்கமா இல்லையா? அரசியல் எங்கே போனார் 3 வருஷமா? மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பார்க்கல. ஏழை மக்கள்லாம் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறாங்க. இவர் வந்து அதெல்லாம் ஒன்றுக்கு பிடுங்கலை. இவர் இப்போ வந்து சீமான் வந்து கல் இறக்கிட்டாராமா. படிக்கட்டு வச்சு ஏறினாரு. படிக்கட்டு வச்சு ஏறினான்னா அப்படிதான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உலகத்தில் விவசாயிகள் எல்லாம் அப்போ ஏறினாயா சட்டை ஏறினாங்க. இப்போ ஏற முடியாது. இப்போ நவீன உலகம். அவங்க ஹெலிகாப்டரில் போய் மேலே நின்றுக்கிட்டு அப்படியே வெட்டி விட்றான். திருமாவளவன் போய் ஹெலிகாப்டரில் பூ போட்டார். நாங்களாம் இப்படி தான் போடுறோம் பூ, கல்யாணத்துக்கோ வாக்குனாலும் இப்படி தான் போடுறோம். ஏன் ஹெலிகாப்டரில் போட்டார்? அப்போ அந்த நவீனத்தை தேடுறாரு அவர். அது எவ்வளோ வரும்? 1 லட்சம் பூவுக்கு மட்டும். அதெல்லாம் எனக்கு பெரிய அப்பாட்டக்கிற அவரு, பெரிய அப்பாட்டக்கிற கோட் சூட்டோட நின்றுட்டாக்கா அவர் மேலே ஹெலிகாப்டர் வச்சு பூத்துக்குறாங்க.
அதுக்கு செலவு பண்ணுறாரு. ஏன் எங்கள் அண்ணன் வந்து கட்டையை வச்சு மரத்தில் ஏறினார்ல, சொன்னதை செஞ்சார்ல, நான் பதவி எடுப்பேனார், எடுத்தார்ல, கல் இறக்குவேன்னார், இறக்குனார்ல. அதில் என்னன்னா இவங்களுக்கு அதை வந்து ஒரு தூக்கி பிடிச்சிக்கிட்டு முடியாடுறது. சீமான் தும்மிட்டார், சீமான் இருமிட்டார். ஏன் தெரியுமா? இஸ் நவ் த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் அரசியல்வாதி ஆகிட்டார் அவர். சீமான் வந்து அவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். அவரை வச்சு தான் மைய புள்ளி சீமான் தான். பிஜேபி ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், இந்த அபுதாபிக்கு ஒட்டகம் மேய்க்க போனா கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், திருமாவளவன் ஆகட்டும், அனைத்து பேருமே வந்து ஒரே ஒரு ஆளை தான் அட்டாக் பண்ணுறது. காரணம் என்ன? அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் தம் போடுறோன்னு பார்க்குறாங்க. முடியாது. ஏன்னா மக்கள் ரொம்ப விழிச்சிட்டாங்க. மக்கள் வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் புரிதல் வந்துருச்சு. இளைஞர்கள்லாம் நாம் தமிழரில் வந்துட்டாங்க. படித்த இளைஞர்கள் வந்து விட்டாங்க. அதனால் வந்து சீமானுக்கு வந்து மார்க்கெட் அதிகமாகிடுச்சு. அதனால் எல்லாரும் வந்து இப்போது சீமான் பேரை சொன்னால் தான் அங்கே வந்து 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் காசு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு 2 லேடிஸ் இருக்காங்க, அவங்களும் சரி, இந்த ஜென்ஸ் இருக்காங்க ஒரு 10 பேர், எல்லாருமே பாருங்களேன், ஒரு எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பேசுறது இல்லை, ஒரு மாநில கட்சியாக இருக்கிற நம்ம இது அண்ணாமலையே பேசுறது இல்லை, நேராக சீமான். அப்போ வந்து எல்லாரையும் விட மேலே இருக்கிறது என்ன? சீமான் தான் இருக்காரு. இவர் எங்கே ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காரு? பணம் மரத்துல ஏறிட்டானே, ஆட்சியை கட்சியை பிடிச்சிட்டு வரோம், நம்ம நக்கிக்கிட்டு போயிடுவோமான பயம். அந்த பயத்தில் தான் அந்த உளர்வாய்களெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கு. அது காசுக்கு கூட தான் கிருஷ்ணசாமி வந்து உண்மையான அரசியல்வாதி கிடையாது. அவர் என்ன நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அவர் ஊரில் என்ன செஞ்சிருக்காரு, எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு, எத்தனை பேரை படிக்க வச்சிருக்காரு. இப்போ சீமான் எத்தனை பேரை படிக்க வச்சிருக்காங்கன்னு திருப்பி கேட்பாங்கல்ல. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வரலாமா, ஒரு சீட்டு கூட நாங்கள் இன்னும் வாங்கல. அப்புறம் என்ன கிருஷ்ண நாங்கள் வந்து ஆட்சி, அவர் வந்து சீட்டு வச்சிருக்காருல, ஒரு சீட்டு வாங்கினார்ல, கூட்டணியில இருக்காருல்ல, கூட்டணியில கொடி பிடிக்கிறாருல்ல, கோபாலபுரத்துல போய் காலில் விழுந்து கும்பிடுறாருல்ல, பூ போடும் போது மேலே இருந்து அவரும் பூ போடுறாருல்ல, சல்யூட் வைக்கிறாருல்ல, அவர் முட்டு கொடுக்குறாருல்ல. இப்போ ஸ்டாலின் வந்து முட்டு கொடுக்க தானே சீமானை எடுத்து பேசுறாரு. அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு. எங்கள் அண்ணன் நாங்கள் வந்து யாருடைய கூட்டணி கிடையாதுமா, நாங்கள் தனிச்சு நிற்கிறோம். அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஓடுறோம், ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம தான் இப்போ இலக்க தொடணும். கூட இருக்கவங்களால நீ கொஞ்சம் ஓடு, கையப்படி காலப்படி, அது வந்து வெற்றி கிடையாது. தனியாக நின்னாதான் நம்ம பேச்சை வந்து நம்மளே கேட்க மாட்டோம் சமயத்தில். இவங்க 4 பேர் என்ன பண்ணால் ஒருத்தர் சுரண்டா பாருங்க. இப்போ திமுகவில் வந்து ஸ்டாலின் நல்லவர், ஸ்டாலின் மேலே இந்த குறையும் கிடையாது. கொள்ளையடிக்கிறவங்க பூரா யாரு? அதர் பார்ட்டிஸ். ஆப்போசிட்டில் இருக்கிற கூட்டணியில் இருக்க 1 சீட்டு 2 சீட்டு வந்து உக்காண்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் கொள்ளையடிக்கிறது, சீக்கிரமாக சுரண்டுறது. அவங்க கேட்குற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதிகமாக அந்த வளங்களை வேட்டையாடணும் அங்கேருந்து தொகுதி கேட்பாங்க, அந்த பகுதியை குறி வச்சு கேட்பாங்க. ஸ்டாலினுக்கு தான் அவங்க அப்பா கோடி கூட சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. ஸ்டாலின் ஏன் கொள்ளையடிக்கணும்? சுற்றி இருக்கவங்க கொள்ளையடிச்சாங்க, அதில் பர்சன்டேஜ் அனுப்புகிறாங்கல்ல. தெரியும் இவருக்கு எங்கெங்க வளங்கள் இருக்கு, எங்க நிலங்கள் இருக்கு, எங்க ஆட்டைய பண்ணோம், எங்க அநியாயம் பண்ணோம். இவர் வந்து பாஸ், ஸ்டாலின் வந்து பிக் பாஸ். அதனால வந்து பிக் பாஸ் வந்து எதுவும் வேலை செய்ய மாட்டாரு. அவர் சும்மா அப்படியே நடந்து வருவார், நிற்பார். ஆஹா, கமலஹாசன் பேசுன மாதிரி பிக் பாஸே உள்ளே போயிட்டார். இப்போ இவர் ஒரு பிக் பாஸ் உள்ள 2 பிக் பாஸ் இருக்குது திமுகவில். பழைய பிக் பாஸ் ஒன்று, இப்போ லேட்டஸ்ட் பிக் பாஸ் வந்து இவர் ஸ்டாலின். இவர்களுக்கு வரவு செலவு தெரியும். இப்போ இந்த இடத்துல இந்த டூலா இதில் இவ்வளோ வருதா, இதில் 30% கமிஷன். இப்போ இந்த நிலமா ஆட்டையை போட்டிங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் வந்துடும். அவரை திமுக மீறி செய்ய முடியாது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, பட்டா வாங்க முடியாது, பத்திரம் பதிவு பண்ண முடியாது, காம்பவுண்ட் சேவர் கட்ட முடியாது. அங்கே இருக்க கவுன்சிலர் இருந்து வார்டு கவுன்சிலர், சந்து கவுன்சிலர், பொந்து கவுன்சிலர் பூரா கட்டிங் பார்ட்டிஸ். அதனால வந்து அவங்கள போய் எதுவும் செய்ய முடியாது. அவர் ஸ்டாலினுக்கு கரெக்டாக வந்துடும். அவருக்கு வர்றதுனால தானே கம்மன் இருக்காரு. அவர் ஏன் பேசுறாருமா? நாங்கள் ஏன் லோன்னு கத்துறோம்னா மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான். எங்கள் சீமான் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் டைரெக்டாக சீமான்ட்ட நாங்கள் உண்மையை சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் நாம் தமிழர்ல இருக்க அத்தனை பேருமே வந்து ஊழலை எதிர்க்கிறோம், லஞ்சத்தை எதிர்க்கிறோம்,
இந்த அவல நிலையை கண்டு அப்படியே அழுகுறோம். மக்களுடைய பார்த்து அப்படியே மனம் குமுறி நிற்கிறோம். மக்களுடைய அவல நிலை, அந்த பெண்களை பார்த்து அப்படியே எங்களுக்குலாம் பொங்கி வருது. அவ்வளோ ஆத்திரம் வருது. போதை கலாச்சாரம் மாறி போச்சு, கஞ்சா அதிகமாயிடுச்சு, கொக்ரேனு என்னென்ன நடிகர் ஸ்ரீகாந்த் கூட கொக்கைன்ல இது பண்ணியிருக்காங்க. கொக்ரேனா அது கூட வரல பாருங்க எனக்கு. கொக்ரேனா அது எல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் மாடலாக கொண்டு வருவாங்க. பேருங்களை பார்த்தீங்களா? ஒரு நேரத்தில் சாராயம் வித்துச்சு, கல் வித்துச்சு, இப்போ எல்லாம் விதவிதமாக வருது. கஞ்சா, கொக்ரேனா எல்லாம் வருது. காரணம் வந்து மாடல் ஆட்சி நடக்கிறதுனால மாடலாக வந்து மது போதையில் இருக்காங்க. ஸ்ரீகாந்துக்கு வந்து கொடுத்தது யாரா? திமுக. அவங்க தானே வந்து அதிமுகமா பேப்பர்ல போட்டிருக்கேன். நீ என்ன இருந்து சில பேர் இருக்காங்க அப்படின்னு வெளியே வந்து இல்லையா? அதிமுகல இருக்கிறவங்க இதுக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. திமுகல இருக்கிறவங்கள தாண்டி எப்படி போயிருக்கோம்? ஆட்சியில நீங்க தானே இருக்கீங்க, உங்களை தாண்டி எப்படி ஆட்சியில இருந்தாக்க நாங்க தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இல்லையா? ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட் உள்ள வரும்போதே அது போலீஸ் அத்தனை பேருக்கு பாதுகாப்பு இருக்கணும்ல. ஒரு கிராமங்கிறது எவ்வளவு இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். கம்மியா இருக்க கண்ணுக்கே தெரியாது. அத ஒரு கிராம் ஒருத்த வச்சு விக்கிறானா எத்தனை கிலோ வச்சிருப்பான். அதனால அதெல்லாம் ஒரு கிராம் வாங்கினா 2 கிராம் வாங்கினா. இப்ப யாரு பிடிச்சா? நாங்க தானே பிடிச்சோம். யாரு? எங்க போலீஸ் தானே பிடிச்சிச்சு. உங்க போலீஸ் இல்ல, ஏதோ ஒரு நல்ல போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. ஆமா, அவ ஒண்ணு அவர் என்ன தப்பு பண்ணாரோ அக்கம் பக்கத்துல போன் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, உள்ள சரக்கு போனது தெரியாம போன் பண்ணிருப்பாங்க. காவல்துறை வந்து செக் பண்ணாக்க அவர் போதையில கடந்திருப்பாரு, மல்லா துணிமணி எல்லாம் இல்லாம கடந்திருப்பாரு. அதனால வந்து பிடிச்சிருப்பாங்க. மேட்ரு வெளில வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? அதிமுக மேலே பழைய போடுவாங்க. அதிமுக திமுகவில் போடுவோம். ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் கலண்டாப்ப, ரெண்டும் ஓட்டாப்ப தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க சுரண்டிட்டு போயிட்டாங்க. அம்மாவோட அது கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸ்டாலினுக்கு இப்போ சுரண்டிக்கிட்டு இருக்காரு. கருணாநிதி ஜெயலலிதா சுரண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டாலினும் அந்த பக்கம் எடப்பாடி இருக்காரு. இவங்களாம் ஏது காசு சுரண்டலன்னு உத்தமனா பேசலாம். சுரண்டாமையா கோடி கோடியா சொத்து வந்துச்சு. சுரண்டாமையா வந்து 10 கிரவுண்ட்ல 30 கிரவுண்ட் 50 கிரவுண்ட்ல வீடு கட்டி வச்சிருக்கீங்க. கார் பார்க் வரைக்கும் ஏசியா. அதிமுக எம்எல்ஏவுக்கும் கார் பார்க்ல ஏசி, திமுக எம்எல்ஏவுக்கும் கார் பார்க் கக்கூசில் வரைக்கும் ஏசி வச்சிருக்காங்களாம். கக்கூசில் கூட ஏசி இல்லாத போக மாட்டேங்களாம். அவ்வளோ வந்து எவன் விட்டு அப்போ விட்டு போனோம். தமிழ்நாட்டு மக்களுடைய வரி, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய வேர்வையை சிந்தி இன்னைக்கு ரோடு போடுறான். அதில் கொள்ளையடிக்கிறீங்க. அரை வெட்டினா கொள்ளை, பாலத்தை போட்டா கொள்ளை, எல்லாத்துலேயும் கொள்ளையடியும் கொள்ளைக்கார கூட்டம் இன்னைக்கு வந்து ஆட்சி பண்ணிட்டு. இதை ஒழிக்கிறது தான் நாம் தமிழருடைய முதல் கட்ட வேலை. சொல்லுங்க, தமிழ்நாட்டுல எத்தனை மதுக்கடைகள் இப்ப வர மூடி இருக்கீங்க அப்படின்னு மதுரை அமர்வு உயர் நீதிமன்றத்துல இருந்து கேட்டிருக்காங்க. திமுக அதுல இருந்து இன்னும் பதில் சொல்லவே இல்லை. உங்களோட கருத்து சொல்லுங்க. நாங்க தான் ஏற்கனவே ஒரு 500 கடை மூடி இருக்கோம். இல்லையா? உயர் நீதிமன்றத்துல இருந்து இப்ப கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு நீங்க தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். 500 கடை மூடி இருக்கும். அதுக்கு இடையில 500 கடை மூடி இருக்கும். இப்ப கொஞ்சம் கடைகளும் மூடி இருக்கும். 1-2 கடைகள் மூடினதான் எனக்கு தகவல் தெரியும். அரசாங்கம் கரெக்டான பயோடேட்டா வச்சிருப்பாங்க. டாஸ்மாக்ல இருக்கும். கோர்ட்ல அடுத்த வாரம் கொண்டு போய் இத்தனை கடை மூடி இருக்கும்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க கடை மூடி இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. அடுத்த கடையில் போய் வாங்கி சாப்பிடுங்க. அதான் இப்ப பிரச்சனையே. நீங்க இந்த கடையை மூடிட்டு அந்த கடையில உள்ளதையும் சேர்த்து பக்கத்து கடையில கொண்டு போய் வச்சிருக்கீங்க. நீங்க வெளியெல்லாம் கடையை பூட்டிடுறீங்க, ஆனா அந்த சரக்கு பக்கத்து கடையில இன்னும் நல்லாவே இதாகுது. குடிகாரர்கள் வந்து நம்ம மது பிரியர்கள், அது நம்ம தப்பா சொல்ல, மது பிரியர்கள் வந்து வர்றாங்க. அப்ப வரும்பொழுது என்னன்னா, இங்க ஒரு கடை, இங்க ஒரு கடை, பக்கத்துல 2 கடை இப்படி இருக்கும் போது இந்த கடையை மூடுறாங்க. இந்த ஒரு கடை கஸ்டமர் பூரா இங்க வந்துருவாங்க. இல்ல உடனே என்ன பண்ணுவாங்க? கம்பை வச்சு கட்டிடுவாங்க கியூ. அதுக்கு வந்து காவல்துறை காவல். அந்த அந்த மருந்தை வாங்க போறவங்களுக்கு காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை வந்து எதுக்கு தான் காவல் போகுதுன்னு தெரியலமா. மதுக்கடையில் போய் 4 போலீஸ் செக்யூரிட்டி, எவனாச்சும் ஒரு பூ போட போனால் ஒரு செக்யூரிட்டி, ஒரு எங்கேயாச்சும் ஒரு நடிகைக்கு வந்து புள்ள பிறந்தா செக்யூரிட்டி. இந்த காவல்துறை வந்து ஏவல்துறைக்கு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து அரசாங்கத்தால எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய காவல்துறை வந்து சாராய கடைக்கு காவல். அவங்க ஒரு கடை குறைக்க மாட்டாங்க. கடையை குறைச்சிக்கலான்னு கேட்காதீங்க, மது ஆலையை மூடினீங்களான்னு கேள்வி கேளுங்கம்மா. தப்பா கேட்குறீங்க. எத்தனை மது ஆலையை மூடினீர்கள்?
எத்தனை பிராண்ட மூடுனீங்க? அது எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம மதுக்கடைக்கு வந்து ஒன்றிய அரசு கொடுக்கிற லைசன்ஸ். ஒன்றிய அரசு தான் லைசன்ஸ் கொடுக்குது. சரியா 500 கடை மூடி இருக்கீங்களா? ஒரு ஆலயவாது மூடி இருக்கலாம்ல. நாங்க ஒன்றிய அரசு தான் மூடணும். ரொம்ப பேருக்கு இங்க தெரியல, அந்த லைசன்ஸே ஒன்றிய அரசு தான் வழங்குது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுல அந்த இது கேட்பாங்க. நாங்க வந்து மதுபானம் சொல்ல மாட்டாங்க, குளிர்பானம் சொல்லுவாங்க. அவங்க அது எல்லாமே கட்டிங் தானே. நீங்க இங்க ஒரு கையெழுத்து போட்டா செல்லும். நீங்க வந்து எதை மதுவை முற்றிலும் ஒழிப்போன்னு சொன்னாரா இல்லையா? போதையின் பாதைக்கு போகாதீர்கள். எங்க அப்பா சொன்னாரு, போதையின் பாதைக்கு போகாதீர்கள், ஏன் குடித்து உங்களை உடம்பை வீணாக்கி கொள்கிறீர்கள். கேட்ட அப்பா தான் ஊத்தி கொடுக்குறாரு. அக்கா கனிமொழி தான் சொன்னாங்க, 2.5 லட்சம் பெண்கள் தாலி அறுத்து விட்டார்கள். திராவிட மாடலுக்கு குத்துங்கோ. நீங்க குத்துனீங்கன்னா நாங்க வந்தவன கடையெல்லாம் மூடிடுவாங்க, உங்க பொண்ணுங்கெல்லாம் தாலியெல்லாம் அறுக்காம இருக்குங்கன்னு சொன்னாங்க. 5 வருஷம் ஆக போகுது, மூட மாட்டாங்கம்மா. அதெல்லாம் வந்து பணத்தை பார்த்த பேய்கள், பண பேய்கள். அவங்கள்ட்ட இன்னொன்று, அவங்கள்ட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. மதுக்கடையில வேலை செய்யறது யாரு? ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் படித்தவனுக்கு வேலை கொடுக்க துப்பு இல்லை. தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு ஒரு கம்பெனியை திறந்து தர துப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு வளாகத்தை அமைத்து அதில் வேலை தர துப்பு இல்லை. இந்த திராவிட மாடலுக்கு பூரா சாராயங்களில் படித்தவங்க பூரா வேலை செய்யணும். 2 டிகிரி 3 டிகிரி, வருமானம் இல்லை. பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்றணும். ஆரம்பத்தில் வைக்கப்பட்டாங்க. ஸ்டார்டிங்கில் மதுக்கடையில் வேலைக்கு போகும்போது வைக்கப்படுவாங்க. அவன் வெக்கமாக இருக்குமா, மாஸ்க் போட்ட, மாஸ்கே இல்லாதப்பே மாஸ்க் போட்டு வந்தாங்க. ஹெல்மெட்டு போட்டு தான் உள்ளே போகிறேன், பார்க்கறதுக்கு வெக்கமாக இருக்கு. ஐயோ என் சொந்தக்காரன் வந்து பார்த்தனா அந்த மதுக்கடையில் வேலை செய்கிறத அவமானமாக நினைச்சாங்க. இப்போ பழகிடுச்சு. பழக பழக பாலும் வந்து இன்னைக்கும் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பழமொழி தப்பாக சொல்கிறான்னு நினைக்கிறேன். பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக இது புளிக்க மாட்டேங்குதம்மா. இது வந்து புளிக்க மாட்டேங்குது. இந்த மதுவை வந்து ஊற்றி கொடுக்கறது படித்தவர்கள், படித்த இளைஞர்களை அவங்க எந்த வழி நடத்துறீங்க? நீங்கள் படிக்க வச்சிங்களா? எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணன் தம்பியை படிக்க வச்சு அவன் பூரா அன்றைக்கி சாராயங்களை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மனைவிக்கு எங்கே வேலை செய்கிறாங்க? சென்னையில் வேலை செய்கிறாரு. எல்லாம் வெளியிலேருந்து இங்கே போடுறது, இங்கே இருக்கவங்களெல்லாம் விழுப்புரத்தில் போடுறது, விழுப்புரத்தில் கொண்டாந்து இங்கே சென்னை மதுக்கடையில் போடுறது. 4 மணி நேரம் 5 மணி ட்ராவல் பண்ணி தான் வர்றாங்க பசங்க. ஆனால் வெக்கப்படுறாங்க சொல்கிறதுக்கு. இதுவா திராவிட மாடல்? அப்போ இது மேலே கோவம் வருமா வராதா எங்களுக்கு? சீமான் கத்துறாருன்னா ஏன் கத்த மாட்டார்? நானே இவ்வளோ கத்துறான்னா அப்போ சீமான் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் மக்கள் சாகரத்தை நாங்கள் பார்க்குறோம், துடிச்சு சாகரத்தை பார்க்குறோம், ஆக்சிடென்ட் ஆகி சாகரத்தை பார்க்குறோம். ஆக்சிடென்ட் ஆகிட்டாமா அன்னைக்கு 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸை. எங்களுக்கு வேண்டியவன் தான் தூக்கிட்டு போய் காப்பாற்ற முடியலை. மருத்துவர் என்ன சொல்றாங்க? அவங்க வந்து ஃபுல்லா மது அருந்திருந்தாங்க, எந்த மருந்து உள்ள போகல, ஆக்சிடென்ட் ஆயிட்டு வந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணோம், எந்த ட்ரீட்மெண்ட்ல செட் ஆகல, மருந்து மாத்திரை உள்ள உடலுக்குள்ள போகல. காரணம் ஆல்கஹால் நிறைய இருக்கு. இந்த ஆல்கஹால் எத்தனை உயிர் போகுது? போன வாரம் 82 வயசு கிழவிய 16 வயசு பசங்க 8 பசங்க சேர்ந்து வாயில மண்ணள்ளி போட்டு கெடுத்துருக்காங்க. இந்த அநியாயம் எங்கம்மா நடக்குது? எங்க நடக்குது? தமிழ்நாட்டு மட்டும் தான். ஆந்திராவில் நடக்குதா? கேரளாவில் நடக்குதா? எங்கேயும் நடக்கல. தமிழ்நாட்டில் அதிக காரணம் என்னன்னா கையாலாகாத முதலமைச்சர். இவர் எதையும் கண்டுக்கிறது இல்லை. இவர் என்ன நம்மளுக்கு என்ன எல்லாம் வந்து சுற்றி இருக்க முதியோர்கள்ட்ட விட்டார். முதியோர்கள் நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலினால செய்ய முடியலை. அவர்கள் எல்லாம் ஒழிச்சால் ஒழிய, திராவிட மாடலை ஒழிச்சால் ஒழிய இந்த நாடு உருப்படாது. இந்த நாடு நாசமாக தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது. திராவிட மாடலை ஒழிக்கணும். அந்த அம்மா வாய் புளிச்சிச்சோ மாங்காய் புளிச்சிச்சோன்னு பேசுது. எங்க ஆட்சிக்கும் இந்த நடக்கிற தவறுகளை நாங்க கண்டுபிடிக்கிறோம். அவங்களை பிடிச்சா அவங்களுக்கு கண்டுபிடிச்சா என்ன பண்றீங்க? பொத்தனாப்புல கொண்டு பொண்ணு மாதிரி உள்ள வைக்கிறீங்க. பொந்துன மாதிரி ஆமா நீதிமன்றம் அதான நம்ம சட்டம். பின்னாடி உங்க ஆளுங்க தான் இருக்காங்க எல்லாரும். இந்த பாரு இந்த வார்த்தை எல்லாம் கஞ்சா அப்படி போட்டா திமுக எங்காலு அந்த என்னது இந்த ஹெராயினா அத கொக்ரைன் பிடிப்பட்டா திமுக ஆளு. பாலியல் பண்ணானா திமுக. லஞ்சம் வாங்கினாங்களா திமுக. மது கடையில 30 ரூபா கூட வாங்கினானா திமுக. எதுல இல்ல திமுக பறந்து விரிஞ்சு ரொம்ப ஆலமரம் மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னு சொல்ல முடியுமா?
ஏமா ஆ, பொய்யா பேசாத. ஆமா உட்காந்துட்டு உங்க எப்படி சீமான் பேசுறாரோ அதே மாதிரி நீ இல்லாதத பூரா இட்டு கட்டி பேசுற. ஆமா ஆமா ஏன்னா நாங்க பேசுறது பொய். பொய்யா 100க்கு 100 வடிகட்டின, அதாவது எதுல வடிகட்டின, சம்காலத்துல வடிகட்டின பொய்ய பேசுற. ஆமா 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 ஆமா